இவன் வேலைக்காக வேற ஒரு ஊர்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கான். அப்போ ஒரு நாள் இவனுடைய அப்பா அம்மா இவனை பாக்குறதுக்காக வராங்க. வந்து பார்த்தா இவனுடைய ரூமே ஒரே அலங்கோலமா இருக்கு. இவனும் இதாம்மா கிச்சனு, இது பெட்ரூமு, இது மாஸ்டர் பெட்ரூம்னு சுத்தி சுத்தி ஒரே ரூமே காட்டிட்டு இருக்கான். இவனுடைய அப்பா அம்மாவும் என்ன இவன் இப்படி வச்சிட்டு இருக்கான் ரூம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு வெளியே இருந்து யாரோ கூப்பிடுற சத்தம் கேக்குது. இவன் உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்பா அம்மா வாங்க ஒளிங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒளிஞ்சிட்டு இருக்கான். வெளியே இருந்தாலும் ஒழுங்கு மரியாதை வாடகை குடுறான்னு சொல்லி மோசமா திட்ட ஆரம்பிக்கிறான். அப்பா பயங்கர கடுப்பாய் வெளியே போய் அவனை பிடிச்சிட்டு காட்டு கத்திட்டு வாடகை அடுத்த வாரம் தருவான்டா, முதல்ல கிளம்புடான்னு சொல்லிட்டு டோரை சாத்திடுறாரு. அதுக்கப்புறமா தான் தெரியுது இவனுக்கு வேலை போனதால இந்த மாசம் வாடகையை தரல, கடைசி 2 நாள் சாப்பிடவும் இல்லைன்றது. அப்பாக்கு விஷயம் புரிஞ்சுது. இப்படியே போனா இவன் நம்ம கூட வீட்டுக்கு வந்துட போறான்னு பயந்து அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. ஆனா ஹவுஸ் ஓனர் அங்கிருந்து கிளம்பாம வெளியவே தான் நின்னுட்டு இருக்கான். இவனோட அப்பா கிட்ட வாடகையோட சேர்த்து வீடை டேமேஜ் பண்ணதுக்கான காசையும் கேட்கறான். அப்பா என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்காரு. பையன்காரன் இந்த வீடெல்லாம் வேணாம்ப்பா, வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மாக்கு தூக்கி வாரி போட்டுது. இவன் மட்டும் வீட்டுக்கு வந்தா இதே மாதிரி வீட்டை மாத்திடுவானேன்னு பயந்து வேகமா காசை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் தெரியுது இவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து லம்பா காசை வாங்குறதுக்காக ஆளை செட் பண்ணி டிராமா போட்டிருக்கான்.